உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட வெங்கிரத்னம். நிறைய பேர் என் பேரே தெரியாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி பேரோடையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சவுக்கு சங்கர் விவகாரம் 2 நாளாக பயங்கரமாக இருக்குது. நம்மளால் பேச முடியல. என்ன காரணம்னா, நம்ம மேலேயும் ஒரு கேஸ் இருக்கிறதால 2-3 நாளாக கோர்ட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்ததால் வீடியோ போட முடியல. நான் அந்த மனநிலையோட இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தை பேசியிருந்தேன்னு வச்சிங்களேன், ரொம்ப பச்சையாக பேசியிருப்பேன். அவ்வளவு கோபம் அப்படிங்கிறது திமுக அரசு மேலே வந்தது. ஆனால் முதல் நாள் அந்த 2வது குண்டாஸ் போடப்பட்ட பிறகு நான் வீடியோ போட்டிருந்தேன்னு வச்சிங்களேன், ரொம்ப உக்கரமாகவே போயிருந்திருக்கோம். நல்ல வேலை உச்சநீதிமன்றம் நம்ம திராவிட மாடலை போட்டு போலன்னு பொலந்து விட்டுருக்கு. அது நமக்கு அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்குல்ல, சேர சோழ பாண்டியர்கள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமும் வீழ்ந்து போகும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் திராவிட மாடல் தங்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற திமிரில் அப்படின்னே இதை வச்சுக்கலாம். என்ன கேஸ் வேணாலும் போடுவோம். மக்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம பார்த்துக்குவோம். இந்த நாடு நம்பளுது, இந்த நிலம் வந்து நம்மகிட்ட விற்கப்பட்டுருச்சு, ஓட்டுக்கு 500-1000 கோட்டு பிரியாணின்னு கொடுத்து இந்த நாட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு தான் திராவிட மாடல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனால் இதில் ஒரு கேவலத்தோட உச்சம் என்ன தெரியுங்களா? சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசும்போது பப்ளிக்கில் ஒரு டாக் இருந்தது. என்ன தெரியுங்களா? இருந்தாலும் இந்த ஆள் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாரு, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே நடுநிலைவாதிகளுக்கு சவுக்கு சங்கரோட பேச்சின் மூலமாக அவர் மேலே ஒரு கோபம் இருந்துச்சுங்கிறது உண்மை. ஃபேன் ஃபாலோவர்ஸ்லேயே பல பேர் இந்த அளவுக்கு பேசிடக்கூடாது, கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கிறது இல்லையா, எப்படியா பேசுறது அப்படிங்கிற மனநிலையிலையும் இருந்தாங்க. இவங்க இப்போ 2வது குண்டாஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, இவனுங்களெல்லாம் இப்படி தாண்டா பேசணும் அப்படின்னு இப்போ சவுக்கு சங்கரை வெறுத்தவனே சவுக்குக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைமைக்கு திராவிட மாடல் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏற்கனவே வழக்கு மேலே வழக்கு, கஞ்சா வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு அப்படின்னு போட்டப்ப சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்பந்தி அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. கையை உடைச்ச பிறகு திமுக மேலே இருக்கிற கோபத்தில் மக்கள் வந்து சவுக்கை அந்தால் பேசினா தப்பு இல்லை, போனால் போகுது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ குண்டாசு ரத்து அப்படின்ன பிறகு 2வது குண்டாசு எப்போ போட்டிங்களோ மக்கள் முழுக்க சவுக்கு பக்கம் நிற்கிறதுக்கு இப்போ உறுதியாக தயாராகிறாங்க. சவுக்கை விமர்சித்தவங்க கூட இன்றைக்கி சவுக்குக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. வழக்கம் போல் நம்ம 200 உடன்பிறப்புகள் அவனை ஜெயிலேயே கொல்லுங்க, அவனை ஜெயிலேயே கையை உடைங்க, அவனை ஜெயிலேயே காலை உடைங்க, அவன் வரவே கூடாது, ஜெயிலேயே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்காக சிறைக்குள்ளே வச்சு கொலை செய்கிற அளவுக்கு இவனை பாட்டுக்க கமெண்ட்ஸை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. சரி, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி பார்த்துருக்கு? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிம்பாங்கல்ல. ஆட்சியாளர்கள் தாங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தால் திமிரால ஆடினா நீதிமன்றங்கள் இருக்குடா ஜனநாயகத்தை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்தது. உண்மையிலேயே தீர்ப்புன்னு இல்லை, அது இடைக்கால உத்தரவு அப்படின்னு வச்சுக்கலாம். உண்மையிலேயே நீதிமன்றங்கள் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அங்கங்கள் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தது. நீதிமன்றத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரவும் வச்சுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலாம் மக்கள் இந்த சவுக்கு விவகாரத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பணம் இருக்கிறவனுக்கு தாண்டா நீதிமன்றம்லாம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்க கூட இல்லை நீதிமன்றம் உண்மையிலேயே மக்களுக்காக நிற்கிது அப்படிங்கிற மனநிலைக்கு வர வச்சுட்டாங்க. என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம் அப்படின்னா, முதல் குண்டாசு தள்ளுபடியான 2வது நாள்லேயே ஏன் குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு? இது அப்போ பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது நீதியரசர்களுக்கு தெரியும். பெரிய போய் தனியாக ரிசர்ச் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதோட சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார் கமலா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சவுக்கு சங்கர் மேலே 17 வழக்குகள் போடப்பட்டுச்சு இல்லையா, இந்த 17 வழக்குகளையும் ஒரே வழக்காக மாற்றி அப்போ முடிக்கணும், ஒரே இடத்துல விசாரணை வைக்கணும், அலகழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஏற்கப்பட்டுரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, குண்டர் சட்டம் உள்ளிட்ட அத்தனை வழக்குகளுக்கும் இடைக்கால தடை அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் போட்டிருக்கு. உன் சௌரியத்துக்கு நீ போட்டுக்கிட்டே போவ, நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. சவுக்கு சங்கர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இடைக்கால தடை. 2வது குண்டாஸ் போடப்பட்டது எதனால் அப்படிங்கிற விளக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் 1 வாரத்துக்குள்ளே அப்படின்னும் பளிச்சுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்னென்னா, சவுக்கு சங்கருக்கு இந்த குண்டர் சட்டம் போட்டாங்கல்ல, 2வது குண்டர் சட்டம், இது வந்து தேனியில் கஞ்சா வழக்கில் போடப்பட்டது. இந்த கஞ்சா வழக்குக்கு சவுக்கு சங்கர் ஏற்கனவே ஜாமீன் வாங்கிட்டாரு. ஜாமீன்தார் நிப்பாட்டி வெளியிலையும் எடுத்தாச்சு. அந்த வழக்கிலேருந்து ஜாமீன் வாங்கி வெளியே எடுக்கப்பட்ட ஒரு வழக்கை வந்து நீங்கள் மறுபடியும் புட்டப் பண்ணி குண்டாஸ் போடுறேன்னா இதை விட கேடுகட்ட பாசிசம் அப்படின்னு ஒன்று எங்கேயுமே பார்க்க முடியாது.
மோடிலாம் வந்து ஸ்டாலினுக்கு ஜூனியர் அப்படின்னே வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த இப்போ சவுக்கு வெளியில் வரப்பெல்லாம் உதயநிதி தான் இவ்வளோத்தும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கூட சவுக்கு என்ன சொல்கிறாரு, உதயநிதி தான் காரணம், ஸ்டாலின் வந்து பொம்மை தான், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னும் சவுக்கு சங்கர்னு ஒருத்தன் உள்ளே இருக்கான்னு கூட ஸ்டாலினுக்கு தெரியாமல் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்னா இந்த கார் ரேஸ் நடத்துகிறாங்கல்ல, சவுக்கு வெளியில் வந்தால் கண்டிப்பாக காரி துப்புவார், கழுவி ஊற்றுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த கார் ரேஸ் நடக்கிற வரைக்குமாவது இவனை உள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 2வது குண்டாஸ். கண்டிப்பாக இது காவல்துறையினருக்கு தெரியும். இந்த 2வது குண்டாஸ் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் கழுவி ஊற்றும் அப்படின்னு காவல்துறையினருக்கு தெரியும். ஆனால் ஏன் அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆளும் தரப்புக்கு அடிமைகளாக வேலை செய்யக்கூடிய நிலைமை தான் காவல்துறையினருக்கு எல்லா இடத்துலையுமே இதான் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே 5 வருஷம் இந்த கட்சிக்காரன் ஆட்சியில் இருக்கானா இவனுக்கு ஆமாஞ்சாமி போடணும், 5 வருஷம் அந்த கட்சிக்காரன் ஆட்சியில் இருக்கானா அவனுக்கு ஆமாஞ்சாமி போடணும். அந்த வகையில் உண்மையிலேயே காவல்துறையினரை பாவப்பட்டவர்கள் தான் நம்ம பார்க்கணும். வேறு வழி இல்லை. சவுக்க நீ அடிடா, கையை உடறா அப்படின்னா உடச்சி தான் ஆகணும். இல்லாட்டி எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துக்கு ஒன்றை தூக்கி அடிப்பாங்க. புள்ள குட்டியோட இப்போ டிசி வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் ஸ்கூலாக சேர்த்துக்கிட்டு அலையணும். அப்போ என்ன பண்ணுறது, விதியை நொந்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கடவுளே மன்னிச்சிரு நான் கடமையை தவறுறேன் அப்படின்னு நினச்சிட்டு கையை தான் உடைச்சி ஆகணும். வேறு வழி கிடையாது. இதில் பெருசாக காவல்துறையினர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவர்களை இயக்கக்கூடியது உதயநிதி மாதிரி அரசியல்வாதிகள். ஆனால் மன்னாதி மன்னலாம் மன்ன கவ்வன வரலாறு இருக்குது அப்படிங்கிறது உதயநிதிக்கு தெரியல போல இருக்குது. பெரிய டான், இந்த தமிழ்நாடே எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறீங்களா, அப்படிப்பட்ட உங்கள் தாத்தாவையே மிட் நைட்டில் கொள்றாங்களேன்னு கதற தூக்கிட்டு போன வரலாறு இருக்கு. மறந்துடாதீங்க மிஸ்டர் உதயநிதி. நாளைக்கு ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். உங்களோட காலர் பிடிச்சு தூக்கப்பட்டாலும் இதே காவல்துறையால் தூக்கப்படலாம். அதனால ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது சரி, ஏதோ ஒரு கேஸை போட்டால் உள்ளே வச்ச வெளில விட்டோம் இல்லாமல் குண்டாஸ் போடுறது, அதை தொடர்ந்து 17 வழக்கு அங்கன்னு போட்டு அரெஸ்ட் பண்ணுறது, தேவர் ஜெயந்திக்கு வீடியோ வெளியிட்டதுக்கு இப்போ வழக்கு. இதெல்லாம் என்ன நடைமுறை, இது என்ன மனநிலை அப்படின்னே தெரியல. எல்லாத்துலேயும் பெயில் வாங்கிட்டு வந்தால் மறுபடியும் அடுத்த குண்டாசு. என்ன ஜெயிலே கொன்னுடுவீங்களா நீங்கள்? இல்லை கொன்னுட்டா ஒரு சவுக்கு சங்கருக்கு பின்னால் 1000 சவுக்கு சங்கர் வரமாட்டாங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா வச்சிருந்தது குண்டாஸ், ரைட்டு, ஓகே, ஏற்றுக்குவோம், வச்சிருந்தாருன்னே ஏற்றுக்குவோம். யார்கிட்ட இருந்துப்பா வாங்கினாரு? அவனை பிடிச்சி குண்டாஸ் போட்டியா? சவுக்கு சங்கர் கஞ்சா இருந்து ஏது சவுக்கு சங்கர்கிட்ட விசாரணை பண்ணியிருப்பீங்கல்ல, ஏது கேட்க வேண்டியதானே? இப்போ சவுக்கு மீடியாவை வந்து போய் சர்ச் பண்ணியிருக்கீங்க, அங்கே கஞ்சா இருந்ததுன்னு சொல்கிறீங்க. சவுக்கு வீட்டில் போய் சர்ச் பண்ணியிருக்கீங்க, அங்கே கஞ்சா இருந்ததுன்னு சொன்னீங்க. 2 சர்ச் நடந்த இடத்துலையுமே சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே இல்லை. பூட்டின வீட்டை உடச்சி உள்ளே போய் அது இருந்தது இது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போன நீங்களே வச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இது காவல்துறையினர் மீது தப்பு கிடையாது. காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொம்மையாக இருக்கிறதால யார் வேணாலும் ஆட்டி வைக்கலாம். ஆளுக்கு நாட்டாமல் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு போயிட்டுருக்கு. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனாகவே இருந்தாலும் சவுக்கு திரும்ப வெளியில் வருவார். அதே சவுக்கு எடுத்து உங்கள் தடியை வெளுன்னு வெளுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சவுக்கு சங்கர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.